குருவின் தினம் ஒரு சூடுகளில் யாருக்கெல்லாம் உங்களுடைய வாசல் எந்த வாசல், உங்களுடைய ஆலயம் எதுங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்க? உடலும் சரி, உங்களுடைய உள்ளமும் சரிங்க. உடல் தான் கோவில், உள்ளம் தான் தேவாலயம்னு சொல்லிட்டாங்க. உடலை கண்டுபிடிச்ச எல்லாருமே தன்னுடைய உள்ளம் எங்கே இருக்குன்றதுக்கு இன்றைக்கி வரைக்கும் எல்லோருமே மறைபோதனையை தன்னுடைய இதயத்தையும் இல்லை மூளையும் தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போது இதயங்கிறது எங்கே இருக்குதுங்கிறத முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்போது உள்ளத்தை இதயத்துக்கிட்ட கொடுக்க தான் எல்லாருமே ஆசைப்படுறீங்க. உண்மையான உள்ளம் எங்கே இருக்குங்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய உணர்வலைகளை தாங்க உங்கள் உள்ளன்னு கூட சொல்லலாம். அதுதான் உங்களுடைய மனம்னு சொல்லலாங்க. அப்போ அது எல்லோருக்கும் எங்கேருந்து இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறத விட அதை எப்பொழுது நீங்கள் உங்கள் மனதை இயக்கக்கூடிய சக்தி உங்களிடமிருந்து வெளிப்படுகின்றதோ அந்த சக்தியால் நீங்கள் உணரும் பொழுது தான் உங்கள் மனமும் சரி, உங்கள் உள்ளமும் சரி உங்கள்கிட்டயே ஒப்படைக்கப்படுங்க. நீண்ட நாளான ஒரு சிறுவன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எப்படியெல்லாம் கணிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது அவனுடைய பிறப்பை முதல் நாள்லேயே கணிக்கணும்னு ஆசைப்பட்டானாங்க. அப்படி கணித்த பொழுது அவனுடைய மிகப்பெரிய தத்துவம் எதுன்னு தெரிஞ்ச பொழுது அவனுடைய செயல்பாடுகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருந்தாங்க. அந்த மாற்றம்தான் அவனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரதானம்னு நினச்சி அவன் அதிலேயே ஒவ்வொன்றையும் ரசிக்க ஆரம்பித்தானாங்க. இது எல்லோருக்கும் அரிதான விஷயமா இருந்தாலும் அவருடைய முன்னோர்களை அவன் நோக்கும் பொழுது அவர்கள்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கிறது தான் நிதர்சனம்னு நினச்சி அவங்களுடைய வாழ்க்கையை அவனிடம் திணிக்க பார்த்தாங்களாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை எதுன்றத அவன் செய்த அந்த மாற்றத்தின் அதீத தத்துவம் எல்லாமே அவனுக்கு முழுமையான வெற்றியை கொடுத்துதாங்க. இன்றைய நாளில் யாரெல்லாம் உங்களுக்குள் ஏற்படும் மன மாற்றத்திற்குள் நீங்கள் மூழ்கி விடாது அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றீர்களோ அப்பொழுதே உங்களுள் நான் முழுமையடைகின்றேன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.